கடலூர் பாதிரிக்குப்பம் விக்னேஸ்வரா நகர் பகுதியில் நூற்றுக்கணக்கான வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் கண்ணதாசன். விக்னேஸ்வரா நகர் பகுதியில் தான் நம்ம இருக்கிறோம். இப்போ இந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. சுமார் இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை மழை நீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக பல்வேறு வீடுகளில் வீட்டிற்குள்ளும் மழை நீரானது உட்புகுந்துள்ளது. அதனால் அவர்களது இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவே நம்ம கூற வேண்டும். அதுக்கு இந்த வருஷம் அப்படி தாங்க இருக்குது. இதில் இது என்ன மாற்றம் ஏதாவது கொண்டு வரணும். அதுக்கு வருஷம் இதில் தான் தண்ணி வந்துன்னு இருக்குங்க. அது இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வருஷம் இது மழை பெஞ்சா அந்த பக்கம் கொஞ்சம் பல்ல பகுதிங்க. இது வாய்க்கா இருக்குது. வடிகால் இல்லைங்க. வடிகால் தண்ணி போய்கின்னு தான் இருக்குது. வாய்க்கால் சரியான முறையில் தூர்வாக இருந்தால் தண்ணி போயிருக்கு. தண்ணி போய்கின்னு தான் இருக்குது. அந்த பக்கத்துல வருதுங்க. பைபாஸ்லேருந்து இந்த சைட்லேருந்து வந்துருக்குதுங்க தண்ணி. அதனால தான் தண்ணி இந்த பக்கம் அதிகமாக வருதுங்க. எல்லா வீட்டுக்குள்ளேயும் தண்ணி பூந்துச்சு. உள்ளாருக்குள்ள ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கிறனால தான் இப்போ தண்ணி வடியாமல் இருக்குது. அதனால் இந்த ஆக்கிரமிப்பு அகற்றுறதுக்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தாங்கனாக்கா சிறப்பாக இருக்கும். ஆட்சியர் பார்த்துருக்காருங்க, நேரில் சந்திச்சிருக்காரு. அவங்க பார்த்துட்டு போயிருக்காங்க. நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இப்போ உணவு தான் தட்டுப்பாடாக இருக்கும் மக்களுக்கு. அது மட்டும் ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.